friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். பச்சை பயிறு சாதம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்குவோம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடு வந்து நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து தாளிச்சிக்குவோம். அது சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 4 பல்லு பூண்டு வந்து சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு அந்த பூண்டோட அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கி விட்டுட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து சேர்க்குறப்போ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம்லாம் சேர்த்துட்ட பிறகு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை டைம் எடுத்து வதக்கணும் இந்த சாதத்துக்கு. ஏன்னா எண்ணெயிலே வெங்காயம் நல்லா கலர் மாதிரி அது கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வதக்கினா தான் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை டைம் எடுத்து வதக்கிக்குவோம். ஏற்கனவே வந்து ஒரு 150 கிராம் இருக்கிற அளவுக்கு பச்சை பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டு நான் ஃபுல்லாக வந்து வேக வச்சுருக்கேன். தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு வேக வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணியை நம்ம கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒரு 10 செகண்ட் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வதக்கிறப்போ அதில் இருக்கிற ராஸ்மெல் போகணும். அதுக்காக நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதை வதக்கிட்டு நம்ம வேக வச்ச பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவும் தானியெல்லாம் வந்து வேக வைக்கிறப்போ அதை வந்து வேக வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்ற வேணாம். இது மாதிரி கொஞ்சமாக அளவாக வச்சு சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இந்த பருப்போடு அப்போ தான் நல்லா கொஞ்சம் டெக்ஸ்டர் கிடைக்கும். அதுக்காக வந்து நான் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இது சேர்த்தா நல்லாயிருக்கும் அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ. இப்போது இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைப்போம். லோ ஃப்ளேமில் வைங்க. அது வந்து அதில் இருக்கிற ராஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போது நான் ஏற்கனவே வந்து சாப்பாடு வடித்து ஆற வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நல்லா கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரியே ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சாதம் மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். சாப்பிடவும் வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சாதத்தை வந்து இந்த பச்சை பயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பச்சை பயிறு சாதம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் இது. ஏன்னா பச்சை பயிர்லேயே நல்லா ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நம்ம வந்து பச்சை பயிர் சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய்லாம் ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ நான் இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பச்சை பயிர் சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வெரைட்டி ரைஸ் நம்ம எப்போவும் வந்து ஒரே மாதிரியாக செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். பச்சை பயிரில் வந்து நல்லா ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக வந்து நீங்கள் இது வரைக்கும் செஞ்சிடலன்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம AL Foodology சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.